guys, welcome to Alia Daily Vlogs. இத பாருங்க, உஸ்மான் விளையாடுறான். ரயான் சிப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு டிவி பாக்குறான். இப்போ 12 மணி ஆச்சு, ஆஃப்டர்நூன் லஞ்ச் தான். காலையில பாயாசம் செஞ்சாங்க அம்மா, பூரி செஞ்சாங்க. அந்த வீடியோ வந்திருக்கோம் guys. பாத்தீங்களா? நீங்க பார்க்கலன்னா போய் பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ 12 ஆயிடுச்சு. அம்மா சொன்னாங்க காலையில பூரி பாயாசம் ஹெவியா சாப்பிட்டோம், ஆஃப்டர்நூன் என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க அம்மா. சரி நச்சு செய்யறம்மா நான் போய் சொல்லி போனாங்க கிச்சன்ல. சரி போய் பார்க்கலாம் அம்மா என்ன செய்யறாங்கன்னு. அவங்க கிட்டே கேட்கலாம் என்ன செஞ்சிருக்காங்கன்னு. அம்மா என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். அம்மா என்னம்மா செஞ்சீங்க? ஒயிட் ரைஸு காமிங்க. ஒயிட் ரைஸு, குழம்பு முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு குழம்பு செஞ்சேன். கறி வடை செஞ்சேன். கறி வடை சூப்பராக இருக்குது பார்க்கவே. குழம்புலாம் சாப்பிட்டுலாமா? கறி வடை சாப்பிட்டுலாமா? கறி வடை ரெசிபி வேணுமா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அது ஒரு வீடியோவாக போடுறோம். நாங்கள் சாப்பாடு சாப்பிட உட்காந்துட்டோம். நாங்கள் அம்மா சாப்பாடு எடுத்து போட்டுட்ருக்காங்க. வாங்க சாப்பிட்லாம் நீங்களும். இந்த அவள் தான் கைஸ். நைட்டும் இதே வந்துடும். நாங்கள் நைட்டும் இதே நாங்கள் வச்சுப்போம். இதே வச்சு கறி வடையும் இருக்குது, சாதனாவும் இருக்குது. நைட்டு இதே நாங்கள் வச்சு சாப்பிட்டுப்போம். நீங்களும் சாப்பிடுங்கம்மா. ஸ்கூல் கிளம்புறான். என்னப்பா லஞ்சு? நல்லா போய் படிக்கணும் சரியா? இந்த பேக் எடுத்துக்கோ. ரயான் அனுப்பிச்சிட்டு வரலாம். பார்த்துப்போ, நல்லா படிக்கணும் சரியா? கிளம்பிட்டா ரயான் ஸ்கூலுக்கு. அப்பா கூட போறான் ரயான் ஸ்கூலுக்கு. எதிர் வீட்டு ஆண்டி கிட்ட பேசிட்டு இருக்கிறான். பாய் சொல்லு ரயான். பாய், போயிட்டு வா. எதிர் வீட்டுல பேசிட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. எதிர் வீட்டுல பேசிட்டு நின்றுட்டு இருக்காங்க. ரயான் லஞ்சில் தோசை தான். அவன் சாப்பாடு கொண்டு போகவே மாட்டான். கொண்டு போயிட்டானா கூட அவன் சாப்பிடவே மாட்டான். ஃபோன் வரும் மிஸ்ல, அவங்க மிஸ்கிட்ட இருந்து, ரயான் சாப்பிடவே இல்லை இன்னைக்கு, அப்படியே வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுவாங்க. சரி அவன் பிடிச்ச மாதிரி கொடுத்து அனுப்புங்க. அவனுக்கு என்ன பிடிக்கும்? ரயானுக்கு தோசை தான் கேட்பாங்க. தோசை கட்டினீங்களா? தோசை. அப்போதான் எடுத்துட்டு போவான் லஞ்ச், இல்லைன்னா அப்படியே லஞ்ச் வச்சுட்டு போயிடுவான். ஏதாவது இன்னைக்கு காலையில நாங்களும் தோசை தான் சாப்பிட போறோம். தூங்கி ஏஞ்சிட்டான், உட்காந்துட்டு இருக்கிறான். ரயான் கிளம்புனா இவ ஏஞ்சிட்டான். உஸ்மான் அண்ணா எங்க? அண்ணா எங்கடப்பா? அண்ணா எங்க? போயிட்டானோ ஸ்கூலுக்கு போயிட்டானோ. அவன் கூட விளையாடிட்டு இருப்பான். அவன் இல்லைன்னா கூட கொஞ்சம் சோகமா இருப்பான். அவன் வந்துட்டு அப்புறமா என்னடா அவன் கூட ஜாலியா விளையாடுவான். நைட் 8 மணி ஆகுது. அப்பா பசங்க எல்லாம் நம்ம vlog தான் பார்த்துருக்காங்க டிவியில. அம்மா சமைக்கிறதுக்காக கிச்சன்ல போயிருக்காங்க. என்ன சமைக்கிறாங்கன்னு அவங்க கிட்டே நம்ம போய் கேட்கலாம். என்னம்மா இன்னைக்கு சமையல்னு. என்ன பண்றீங்க? என்ன சமையல் இன்னைக்கு? மெக்ரூனிமா. இன்னைக்கு மட்டன் மெக்ரூனி. மட்டன் கீமா மெக்ரூனி. ஆமா. ரெசிபி சொல்றீங்களா? சொல்றேம்மா. சொல்றீங்களா? ஆமாம்மா. எவ்வளோமா? இங்க பாருமா. வெங்காயம் போடணுமா? ஆமாம்மா. சூடாயிட்டு என்ன வெங்காயம் போடணுமா? ரவுண்ட் பட்டை கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமா கரம் மசாலா போடுவேன். வெங்காயம் போட்டணும். வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம்.
பெரிய சத்தல்ல செஞ்சோம்னா மெக்ரோனி நல்லா இருக்கும், குறையாம அப்படியே நல்லா ஃப்ரீயா வேகும், நல்லா குழஞ்சி வேகும். குக்கர்ல போட்டா அது அவ்வளவும் சரியா இது ஆகாது, பொங்கி பொங்கி வெளியே வந்துடும். இதுல போட்டு செஞ்சோன்னா நல்லா இருக்கும் ஃப்ரீயா. எத்தனை கிலோ வருமா சரிங்க நீங்க? 1/2 கிலோ தான். 1/2 கிலோ மெக்ரோனி செய்றீங்க. அதுக்கு நீங்க வெங்காயம் எவ்வளவு எடுத்தீங்க? 1/4 கிலோ வெங்காயம். சரி. தக்காளி வச்சுருக்காங்க, கீமா, புதினா கொத்தமல்லி இதெல்லாம் இருக்கு. கீமா பொன்னிறம் ஆயிடுச்சா? நல்லா கலரா வந்துடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு போட்டுடலாம். நல்லா வதக்கிட்டு புதினா கொத்தமல்லி போட்டுடலாம். இது எவ்வளோ நல்லா வேகுதோ, வெங்காயம் தக்காளி புதினா எல்லாம் நல்லா வெந்துச்சுன்னா நல்லா கிரேவியும் இருக்கும். நடுவில் டிஸ்டர்ப் பண்ணாது, பசங்க கூட எடுத்து போடாமல் சாப்பிடுவாங்க. புதினா கொத்தமல்லி இது போட்டுடணும். இது கூட சேர்த்து இது நல்லா நல்லா வதக்கணும். அப்போதான் அது ஒரு டேஸ்ட் எல்லாம் அதுக்குள்ள இறங்கும். சில பேர் லாஸ்ட்ல போடுவாங்க, லாஸ்ட்ல போட்டா வந்து கொஞ்சம் நச்சு நச்சுன்னு வந்துடும். லாஸ்ட்ல வேணா நம்ம கொஞ்சம் தூவிக்கலாம், ஆனா நிறைய வந்து இதுல போடுங்க, சூப்பரா இருக்கும் டேஸ்டே. நம்மளுக்கு டேஸ்ட் தானே வரணும், அது அதுல நல்லா வெந்துட்டாதான் நல்லது. அது அப்படி அப்படியே தெரிஞ்சா நல்லா இருக்காது. நம்ம இப்ப தக்காளியா தக்காளி போட்டுடலாமா? தக்காளி நல்லா கொஞ்சம் வெந்த பிறகு கறி மசாலாலாம் போட்டுடலாம். கைமா மசாலா தான் ரொம்ப முக்கியம், மசாலா தான் நல்லா இருக்கணுங்க. கொஞ்சம் உப்பு போட்டுடலாம், தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். ஸ்டார்டிங்ல கூட போட்டீங்களா? போடலையா? ஏன் போடல? மறந்துட்டேன். இதுவும் நல்லா போட்டுடலாமா? சரிங்க. இந்த பாருங்க நல்லா வதங்கிடுச்சு, இந்த மாதிரி ஆயிரும். நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ கைமா போட்டுடலாம். இந்த கைமா வந்து அப்படியே நம்ம இது போடுறது, கறி போடுறதா இருந்தா ஒரு விசில் 2 விசில் குக்கர்ல வேக வச்சு இப்படி போடணும். கீமா இருந்தா அப்படியே போட்டுரும், வெந்துடும். ஆமா. அதுல வந்து வெகாதுல. ஆமா, அதான் கொஞ்சம் இதா சாஃப்டா இருக்காது. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து மசாலா போட்டுடலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1 2 3 4, கரம் மசாலா 1 2 3. நல்லா வதக்கணும். மசாலாலாம் போட்டுட்டு இப்போ மெக்ரோனி எடுத்து போட்டுட்டு தண்ணி ஊற்றிடுறேன். ஏற்கனவே சூடு பண்ண வச்சுட்டேம்மா நான், நல்லா கொதிச்சிடுச்சு தண்ணி. நல்லா சூடத்தை பாருங்க, கொதிக்குது பாருங்க. இப்படி போட்டா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு, சீக்கிரமும் வேகும், ரொம்ப நேரம் வேகாது. அப்படியே தண்ணி போட்டு கூட அப்படியே குக் பண்ண கூட வைக்கலாம், அது கொஞ்சம் லேட் ஆகும். இப்படி பண்ணி கொதிக்குது பாருங்க தண்ணி, ஏற்கனவே வச்சுட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி பண்ணுங்க பாருங்க. மெக்ரோனி போடுறேன். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க, நல்லா கலந்துட்டு தண்ணி ஊற்றிட்டோன்னா சரியா இருக்கும். இந்த தண்ணி கூட கரெக்டான தண்ணி, நான் 1/2 கிலோ மெக்ரோனிக்கு. கிட்டவாமா நல்லா போட்டுட்டோமா? இப்போ வந்து தண்ணி ஊற்றிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி. இந்த தண்ணி போட்டாதான் அது நல்லா வெந்து குழஞ்சி வரும் நல்லா. அதனால தான் இவ்வளோ பெரிய சத்தெல்லாம் ஃப்ரீயாக செய்கிறது. எவ்வளோ நம்ம பெரிய பாத்திரம் எடுக்கிறோமோ அவ்வளோ நல்லா இருக்கும் சமைக்க.
பார்க்கவே கலர் சூப்பரா இருக்கு. சரி, எப்படி குக் ஆகி ரிசல்ட் எப்படி உப்பு வந்து நான் ஒரு ஸ்பூன் போட்டேன். 2 3 ஸ்பூன் கரெக்டா இருக்கும். 3 ஸ்பூன் மூடி வச்சிடலாம். நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் அம்மா ஓப்பன் பண்ணிட்டாங்க பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. கலரு, இந்த மசாலா கிரேவியோட. எப்பவுமே பாஸ்தா மெக்ரூனி வந்து கிரேவியோட இருந்தாதான் சூப்பரா இருக்கும். அப்படியே மிக்ஸா சுக்காவை கூட செய்வாங்க, அது அவ்வளவா இருக்காது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க கைஸ். அப்படியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கும் பாருங்க. சூப்பரா இருக்கு, பார்க்கவே டெம்டிங்கா இருக்கு. இந்த ஸ்மெல்லும் சூப்பரா இருக்கு. எடுத்து காமிங்கம்மா. பாருங்க, ஆவி பறக்க அம்மா எடுத்துட்டு லைட்ல போட்டுட்டு இருக்காங்க டெஸ்ட் பண்றதுக்காக. இந்த மாதிரி உங்க வீட்டுல சர்வ் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். செஞ்சு அப்பப்போ செய்யுங்கன்னு சொல்லுவாங்க வீட்டுல. சூப்பர். அம்மா மெக்ரோனி ரெடியா? சாப்பிட்டு பாருங்கம்மா. மெதுவாக சாப்பிடுங்க, சூடாக இருக்க போகுது. எப்படிமா இருக்கு? சூப்பரா இருக்குமா. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.